வெல்கம் பேக் டு பிஎல்எஸ் சூப்பர் பஜார். ஸோ இன்னைக்கு நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். அதாவது ஆரஞ்சு பிராண்டோட ட்ரைப்ளை குக்கர். அதாவது இது வந்து குக்கர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு மல்டி பர்பஸ் குக்கர் அப்படின்னு சொல்லலாம், மல்டி யூட்டிலிட்டி குக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ண அப்போ நாங்கள் போடுற எல்லா ஆஃபர்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ முதலே சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இதுக்கு ஒரு வாட்டி வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சூப்பர்வான ரெஸ்பான்ஸ் இருந்தோம். ஏன்னா இது ஒரு குக்கர் அப்படின்னு நம்ம சொல்லாமல் இது ஒரு மல்டி யூட்டிலிட்டி குக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நார்மலாக நம்ம வந்து குக்கர் வந்து ஒரு பர்பஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த குக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து குக்கராக மட்டும் கிடையாது, ஒரு குக் அண்ட் சர்வ் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ரெய்னராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி ஒரு மல்டி யூட்டிலிட்டி பர்பஸாக நம்ம வந்து ஒரு குக்கர் யூஸ் பண்ணுவோம். அதுவும் இது வந்து ட்ரைப்ளை குக்கர். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா முதல்லலாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் குக்கர் தான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அலுமினியத்துலேருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரைப்ளை வந்து நிறைய ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரைப்ளை குக்கர் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மெயின் ரீசன் நமக்கு வந்து அடி பிடிக்காது, உங்களுக்கு டியூரபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி வந்துட்டு லெஸ் ஆயிலில் நம்ம சமைக்க முடியும். ஸோ ட்ரைப்ளை அப்படின்னா உங்களுக்கு 3 லேயர் இருக்கும். டாப் லேயர் அண்ட் பாட்டம் லேயர் 2 லேயர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும், ஸோ நடுவில் இருக்கிற லேயர் வந்து உங்களுக்கு அலுமினியத்தில் கொடுத்துருப்பாங்க. அலுமினியம் என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்து ஹீட்டை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறது, ப்ளஸ் அடி பிடிக்காமல் இருக்குது, ஃபாஸ்ட்டாக குக் பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த 3 ரீசனுக்கோசம் தான் நம்ம வந்து அலுமினியம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சு பிராண்டோட ட்ரைப்ளை குக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ப்ரெஷர் பேன் டைப்பில் இருக்கும். ஸோ இந்த குக்கரே பார்த்தீங்கன்னா நல்லா லுக்காகவும் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நார்மலாக குக்கர் அப்படின்னா நம்ம ஒன் சைடு ஹேண்டில் இருக்கும், ஸோ 2 சைடு ஹேண்டில் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 சைடு ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 சைடு ஹேண்டில்லாம் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம லிஃப்ட் பண்ணுறதோ இல்லை அதை ஓப்பன் பண்ணுறதோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஈவன் ஏஜ் பீப்புளாக இருந்தால் கூட நம்ம ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய அந்த கேஸ்கெட்டும் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கேஸ்கெட் தான். ஸோ சிலிக்கான் கேஸ்கெட்னா நார்மலாக வரக்கூடிய கேஸ்கெட்டோட லைஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து லைஃப் அதிகமாக இருக்கும். கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷன் ரெண்டுத்துலையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்டர் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிரர் பாலிஷில் இருக்கும். ஸோ அவுட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் பாலிஷில் கொடுத்துருப்போம். ஸோ இந்த உள்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. 304 கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நம்ம யூஸ் பண்ணுறாங்க, ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறாங்க. 5 இயர்ஸ் வாரண்டியோட வரும். இந்த மூடி போட்டிங்க அப்படின்னா ஒரு குக்கராக நம்ம யூஸ் பண்ணலாம். ஜென்ரல் நம்ம வந்து எப்படி நம்ம குக்கரில் யூஸ் பண்ணுவோம் அது மாதிரி மூடி போட்டிங்க அப்படின்னா ஒரு குக்கராக யூஸ் பண்ண முடியும். மூடி எடுத்துட்டீங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெகுலராக வரக்கூடிய இந்த மூடி போக நம்மளுக்கு ஒரு சூப்பரான சீத்ரூ கிளாஸ் லிட், டப்லான் கிளாஸ் லிட் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இந்த மூடியை போட்டிங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஒரு குக் அண்ட் சர்வ் டிஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு குக் அண்ட் சர்வ் டிஷ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம வந்து பிரியாணி பண்ணிக்கலாம், கிரேவி பண்ணிக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம நான்வெஜ் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கூட நம்ம இந்த சூப்பராக நம்ம வந்து குக் பண்ணிக்க முடியும். குக் பண்ணிவிட்டு அப்படியே டைனிங் டேபிள் வந்து அப்படியே வச்சு சர்வ் பண்ண முடியும். சூப்பராக இருக்காது. குக் அண்ட் சர்வ் டிஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது போக இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற எந்த குக்கரும் இல்லாத ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட எக்ஸ்ட்ரா ஒரு சூப்பரான ஒரு அட்டாச்மெண்ட் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த பிராண்ட்லையும் இது கிடையாது, இந்த ஒரு பிராண்டில் தான் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயினர் லிட்டு கொடுக்குறாங்க. இந்த ஸ்ட்ரெயினர் லிட்டுன்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு லிட்டு என்ன பர்பஸ்க்கு இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி வெடி பாத்திரமாக நம்ம யூஸ் பண்ண முடியும். நார்மலாக என்ன பண்ணீங்க, நம்ம சப்போஸ் நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு தண்ணி ஊற்றி இதை போட்டிங்கன்னா குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த லிட்டு எடுத்துட்டு குக்கர் லிட்டு எடுத்துட்டு தண்ணி எக்ஸஸாக இருக்கும். அந்த எக்ஸஸாக இருக்கும்போது இதை லாக் பண்ணிவிட்டு இதில் ஹோல்ஸாக இருக்கும். அப்படியே வடிச்சிங்க அப்படின்னா ஒரு கஞ்சி வெடி பாத்திரமா நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். சூப்பராக ஒரு கஞ்சி வெடி பாத்திரமா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சப்போஸ் ஏதாவது வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாயில் பண்ணுறீங்க அப்போ ஒரு ஸ்ட்ரெயினராக நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டுறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயினராகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு டூயல் பர்பஸாக அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு லிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம கஞ்சி வெடி பாத்திரமாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சி, ஏன்னா இப்போ எல்லா டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க கஞ்சி வெடிச்சு சாப்பிட சொல்கிறோம். ஏன்னா அந்த எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த சுகர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் கஞ்சி வெடிச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்றோம். ஸோ நம்ம கஞ்சி வெடிச்சு சாப்பிட்டோம்னா எதிர் நம்ம வந்து ஒரு குக்கர், இந்த கஞ்சி வெடிக்கிற குக்கர் வாங்கணும். ஸோ காஸ்ட்லியாக இருக்கும் நம்மளுக்கு. அது இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்ச் வெசல் வாங்கணும். ஸோ நம்ம அந்த வெசல் வாங்கி தனியாக நம்ம குக்கரில் அட்டாச் பண்ணிக்கணும். இந்த குக்கர் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது ரெண்டுமே அவசியம் கிடையாது. இதுலேயே நீங்கள் வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ண முடியும். ஒரு குக்கராக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு குக் அண்ட் சர்வ் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டார்ச் ரிமூவராக யூஸ் பண்ணிக்கலாம், கஞ்சி வெடி பாத்திர குக்கராக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாயில் பண்ணி அதை வடிகட்டுறதுக்காகவும் ஸ்ட்ரெயினராகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும்.
ஸோ ஒரு மல்டி பர்பஸ். ஈவன் நம்ம அரிசியெல்லாம் களையிறோம் இல்லையா? ஸோ ரைஸ் எல்லாம் களைஞ்சிட்டு தான் நம்ம தண்ணி ஊற்றுவோம். இந்த ரைஸ் எல்லாம் களையும் போது கூட ரைஸ் போட்டு களைஞ்சிட்டு அந்த ரைஸை வந்து தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணுறோம் இல்லையா? இதை வச்சே நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு மல்டி பர்பஸை யூஸ் பண்ண முடியும். இங்கே வந்து ஏற்கனவே நம்ம இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நியூ இயருக்கு வீடியோ போட்டிருந்தோம். செம்மையான ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ வாங்கின கஸ்டமரே பார்த்து ரிப்பீட்டடாக நம்மளுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. பட் நம்ம சீக்கிரமே ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம், ஏன்னா லாஸ்ட் டைம் ஆர்டர் போட்ட கஸ்டமர் நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கஸ்டமர்ஸ் மேலே நம்ம வந்து 20-25 டேஸ்க்கு அப்புறம் தான் சப்ளையே கொடுத்தோம், ஸ்டாக் இல்லைன்றதுனால. அகைன் திருப்பி நம்மளுக்கு இப்போ தான் ஸ்டாக் வந்திருக்கு. அது இப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 40 செட்டு தான் வந்திருக்கு. அதனால் ஸோ இது பார்த்தீங்கன்னா வெறும் ரொம்ப ஸ்டாக்ஸ் வந்து லிமிட்டடாக வந்துருக்கிறதுனால ஸோ இது வேணுன்ற கஸ்டமர்ஸ் சீக்கிரமே ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸ் தான் கொடுக்குறேன் இன்றைக்கி. ஸோ ஒரு ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3835 ரூபா. நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 2450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 2450க்கு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த 4 ஸ்டேட்டுக்கு வந்து சிஓடி அவைலபிளாக இருக்குது. சிஓடி வேணும் அப்படின்ற கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் இருக்காது. நீங்கள் சிஓடி வேணும் அப்படின்னா நம்ம கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஓடி அப்படின்னும் போது அடிஷ்னல் சார்ஜஸ் வந்து சிஓடி சார்ஜஸ் வந்து அப்ளை ஆகும். ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஷிப்பிங், தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம். பிளஸ் சிஓடி அப்படின்னு போகும்போது என்ன ஆகுனா கொரியர் கம்பெனிக்காரங்க உங்கள்கிட்ட பேமெண்ட் கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கோசம் அடிஷ்னல் சர்வீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, ஷிப்பிங் சார்ஜஸ் போக. ஏன்னா இது வந்து சிஓடின்றது வந்து பேமெண்ட் மெத்தட், ஷிப்பிங் மெத்தட் கிடையாது. ஸோ நம்ம ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாக பண்ணாலும் அந்த பேமெண்ட் கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கோசரம் நம்ம ஷிப்பிங் சார்ஜஸ் போக நம்மளுக்கு அடிஷ்னலாக சிஓடி சார்ஜஸ் வந்து போடுறாங்க. அதனால் அந்த சிஓடி சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபெசிலிட்டிஸ் வேணுன்ற கஸ்டமர். அதனால் நீங்கள் வந்து கஸ்டமர் கேர் நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. சூப்பரான ஒரு ஆஃபர் தான் கொடுக்குறோம். ஸோ இது ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3835 ரூபா. நான் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் இப்போ வந்து ஸ்பெஷல் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா வெறும் 2450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வெறும் 2450க்கு தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டிஸும் நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த 4 ஸ்டேட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியாது. நீங்கள் போய் நேரம் நம்ம டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும், கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணி உங்கள் கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்றது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். என்ன காரணம் அப்படிங்கிறது, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம். நிறைய கஸ்டமர்ஸ் நினைக்கிறேன் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் சொல்கிறீங்களா? கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்றது ஷிப்பிங் கிடையாது, இட்ஸ் அ பேமெண்ட் மெத்தட். ஸோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து பொருளை கொடுக்கும்போது நீங்கள் பணம் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுக்கறதுக்கோசரம் கொரியர் கம்பெனி எக்ஸ்ட்ரா சர்வீஸ் சார்ஜஸ் வாங்குறாங்க. அதான் சிஓடி சார்ஜஸ்னும். அது வந்து அடிஷ்னலாக வரும். இது ப்ராடக்ட் வந்து வேரி ஆகும். ஸோ அதனால் நீங்கள் கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட்டுக்கு சிஓடி சார்ஜஸ் எவ்வளோன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் நீங்கள் முதல்ல அடிஷ்னலாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா முதலே சொன்ன மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே லிமிட்டடான ஸ்டாக்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம வந்தபோது பார்த்தீங்க அப்படின்னாலே ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்தது. நம்ம நிறையா கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம டெலிவரியே கொடுத்தோம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டாக்ஸும் வந்துருக்கு. இப்போ வெறும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பீஸ் தான் ஸ்டாக்கும் வந்திருக்கு. அது வேணும்னு நினைக்கிறவங்க, லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸோ இது எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை எனக்கு ஆன்லைன்லாம் பண்ண தெரியாது, எனக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படின்ற கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா டு ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் வந்து இருக்கும். நம்மளுக்கு டு ஆர்டர் கால் நம்பர் ஒன்று இருக்கும். அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி உங்கள் பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆர்டர் எடுத்து நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னு நேரடியாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிவானந்தா காலனி சாய்பாபா கோயில் போகிற ரூட்டில் புதுப்பாலம் பஸ் ஸ்டாப் இருக்குது. பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே தான் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ நேரடியாக நம்ம கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் நேரடியாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் போட இந்த ஆஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஒரு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் பிஎல்எஸ்.